ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு உலகமெல்லாம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சடங்காச்சாரமாகவோ அல்லது பாரம்பரியமாகவோ அல்லது ஒரு பழக்க தோஷத்துக்காகவோ இன்றைக்கு அநேகர் கோடிக்கணக்கான மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒரு கொஞ்ச பேராகிய நாம் உயிருள்ள இயேசுவை உயிருள்ள வார்த்தையினூடாக நாமும் உயிரோடு இருப்பதற்காக, நாமும் உயிர்த்தெழுவதற்காக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய இருக்கிறது. ஐயா சொன்னது போல் 4 மணி நேரம் போனாலும் அதை சொல்லி முடிக்க முடியாது, 4 நாளும் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்ற வார்த்தை குறித்து நாம் வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷத்திலே கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 24வது அதிகாரம் முதல் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். சரி, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். போதும், கவனிங்க. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட என்ன செய்கிறார்? அந்த 3வது நாளில் முதல் பெண்கள் தான் என்ன செய்கிறாங்க. நினைக்கிறேன் ஆம்பளையெல்லாம் பயந்து கொண்டு கல்லறைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயம் போல இருக்குது. ஆனால் பெண்கள்லாம் என்ன செய்தாங்க? கல்லறைக்கு துணிச்சலாக போகிறாங்க. அதுலேயும் விசேஷமான துணிச்சல் ஒரு வீராங்கனை என்றால் யார்? மகதலேனா மரியாள் தான். உங்களுக்கு அப்படி பேர் வைப்போமா? சும்மாவது வச்சுக்குவோமே, என்ன? சரி, அப்போ பெண்கள் விசேஷமானவர்கள். ஏன்னா நிறைய ஸ்திரீகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் கல்லறையில் இயேசு தொடர்ந்து இருக்கலை. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சரிதானே? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு புதிய வார்த்தையை நாம் கேட்போமே, புதுசாக ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமே. ஹல்லேலூயா. ஏன்னா இதையே சொல்லிக்கொண்டு இது ஒரு பாரம்பரியமாக போயிடும். இந்த வசனங்கள், இந்த உயிர்த்தெழுன்னு சொல்கிற இது பாரம்பரியம். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் என்ன பேசுகிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். என்ன கொஞ்சம் உயிரோடு அவர் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். கவனிக்கிறீங்களா? இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார்? இயேசு ஏன் மரித்தார்? இயேசு ஏன் அடக்கம் செய்யப்பட்டார்? இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் என்ற சரியான ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன ரீசன்? மக்கள் கொண்டாடுவதற்காகவா? மக்கள் அது நினைவுகூறும்படியானதுக்காகவா? இதில் மிக முக்கியமான சத்தியம் அங்கே இருக்கிறது. என்ன தெரியும்? அதே வசனத்தில் பார்க்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி என்ன பண்ணினாரு? அடுத்த வசனம் தான் முக்கியமான அடுத்த பகுதி. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளை அவளுடனே பேசி. எதை பேசினார் சொல்லுங்க? தேவ ராஜ்யத்துக்குரிய பேசினார். ஹல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கு என்னத்தை பார்க்கணும்? இந்த உயிர்த்தெழுதலின் அந்த மகிமையின் நாளிலே நாம் என்னத்தை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? கவனிங்கள். இயேசுவை பார்க்கின்ற பொழுது நாம் என்னத்தை பார்க்க வேணும்? தேவ ராஜ்யத்தை பார்க்க வேணும். ஆமென். தேவ ராஜ்யத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கு. ஏன்னா இந்த ராஜ்யம் எல்லாம் என்ன செய்யுது? எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆமென். வானம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும், பூமி ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது?
சொல்லுங்க, அது அழியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதை தெளிவாய் அவர் உயிர்த்தெழுதலின் மகிமைக்கு பிறகு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கல்லறையில் வைத்தார்கள், மரியா போய் பார்த்தால் வேற என்ன வந்தார்கள் போனார்கள் என்று சொல்லுவதை விட மிக முக்கியமான ஆழமான சத்தியத்துக்குள்ளே போக வேண்டும். இது நம்ம வருஷம் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்கோம். மற்றவர்கள் சொல்லுவது போல நாம செய்யக்கூடாது. ஆமென். நாம ஆவிக்குரியவர்கள். ஆமென். நாம மணவாட்டி சபை, சத்தியம் பேசுகிற சபை. ஹல்லேலூயா. ஒரு பாரம்பரிய சபை கிடையாது. நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் மகிமையுள்ள தேவனை உத்தமமாய் உண்மையாய் சத்தியத்தை பேசுகிற சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நீங்கள் சபைக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் சத்தியம் கிடையாது. மக்கள் இருக்கிறாங்க, பணம் இருக்கு, ஆட்டம் பாட்டம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, சத்தியம் இல்லை பிரியமானவர்களே. ஆனா தேவன் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற ஒரு சபையை தருகிறார், தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சத்தியத்துக்குள்ளே நடந்து கொள்ளும்படியாக இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையிலே தேவன் உங்களோடு பேசுகிறார். ஏன் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கென்று தேவன் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஊரில் தொடர்ச்சியாக நாம் இருக்க முடியாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் 150 வயசு வரைக்கும் வாழ விரும்புகிறீர்கள்? கை தூக்குனீங்களா? தூக்கிட்டு போட்டாச்சு. அப்படியா? சோதரம். கவனிங்க, ஒருத்தரும் துணியே இல்லை. 100 வயசு, அதுக்கு கூட உங்களுக்கு பிரியமே இல்லை அப்படின்னா எத்தனை வயசுல தான் சாகலான்னு ஆசைப்படுறீங்க? அதுக்கும் தெரியாது. அப்படித்தானே? அப்ப நம்ம எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கும் தெரியாது. இயேசு பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, இயேசு மரித்ததுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு அர்த்தம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அர்த்தம் இல்லாமலா ஜீவிக்கிறது? இல்லையே. நாங்களும் யாரு? இயேசுட பிள்ளைகள். ஆமென். அப்ப இயேசுட பிள்ளைகள், இயேசு என்ன அடிச்சுவடை வைத்து போனாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்ப இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, என்ன செய்தார்? பாடுபட்ட பின்பு 40 நாளளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவா காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். இந்த வசனத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் இதிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளணும் என்பதுதான் மிக முக்கியமானது. எல்லாரும் இங்கே கவனிங்க, சின்ன பிள்ளையெல்லாம் கவனிக்கணும். தம்பியெல்லாம் இங்கே பாருங்கள், வசனத்தை கேளுங்க. பைபிள் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஏன் ரைட் இருக்கா? சரி, எல்லாம் மடியில் வச்சுக்கோங்க. பைபிள் எல்லாம் மடியில் வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ கவனிங்க, நாம் என்ன செய்யணுன்றதை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சந்தேகமே இல்லை. அப்படி தானே? இது நாம மட்டும் இல்லை, இன்றைக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு தான் நிறைய பேர் கூட்டமாக என்ன செய்யும்? சபையில் நிறைய சர்ச்சஸ்ல எல்லாம் நிரம்பி வழியும். ஆனால் எதுக்கு போகிறாங்க? பண்டிகை என்று கொண்டாட போகிறாங்க. இது வெறும் பண்டிகை கிடையாது. இது ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்காக, பாரம்பரியத்துக்காக செய்கிற பண்டிகை கிடையாது. ஆனால் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால இதை நாம் என்ன செய்யணும்? இந்த வார்த்தைக்குள்ளே நாம் வரணும். நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா? வார்த்தைக்குள்ளே வரணும். அதான் அர்த்தமுள்ள உயிர்த்தெழுதலை நாம் ஆராதனையிலே செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த இடத்துல நாம் என்ன கவனிக்கிறோம்? அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம இதிலிருந்து இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையிலே என்னத்தை கவனிக்க போகிறோம், என்னத்தை பார்க்க போகிறோம்? திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையில்
பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற ஆ, பாவத்தையும் தள்ளிவிட்டு ஆ, விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஆ. முடிக்கிறவருமாய் இருக்கிற ம், இயேசுவை நோக்கி ம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ம். பொறுமையோடு ஓட கடவோம். சரி, அதுல என்ன சொல்லப்படுது? அதுல மிக முக்கியமான வசனம், இயேசுவை பார்த்து ஓடுவோம். வேற யாரையும் பார்த்து ஓடக்கூடாது. புரியுதா? யாரை பார்த்து ஓடணும்? இயேசுவை. அப்ப இயேசு யாரு? உலக இரட்சகராய் பிறந்தார். இயேசு யாரு? உலகத்திலே வாழ வேண்டிய வழிகளை போதித்தார். இயேசு யாரு? பாவிகளுக்காக மரித்தார். இயேசு யாரு? மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். அப்படின்னா மரணத்தை வென்றார், மரணத்தை ஜெயித்தார். அப்ப நாங்க யாரு? நாங்களும் வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம். நாங்களும் இயேசுவுக்காக வாழ வேண்டும். அவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். நாங்களும் இயேசுவின் சித்தத்தை செய்ய வேண்டும். நாங்களும் மரிக்க போறோம். மரிச்ச பிறகு சரித்திரம் முடிந்ததுண்டு இல்லை, கல்லறையில் கொண்டே வச்சுட்டாங்க. சரித்திரம் முடிஞ்சுதா? பிசாசு நினைச்சா சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டா அதோட இயேசுட சரித்திரம் முடிஞ்சுதுன்னு நினைச்சான். ஆனா முடியலையே, இப்பதான் சரித்திரமே ஆரம்பிக்குது. அதுபோல நமக்கும் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த முடிவுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதைத்தான் நாம என்ன செய்யணும்? இன்றைக்கு நாம் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதோ உலக பிரகாரமாக ஏதோ உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பண்டிகைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்தார். ஒரு மனுஷனாக தான் பிறந்தார். 100% மனுஷனாக இருந்தார். மனுஷனை நம்ம போல பாடுகள் அவர் பட்டார். நம்ம விட அதிகமான பாடுகள் அவருக்கு இருந்தது. ஆனாலும் பிதாவின் சித்தத்தை அவர் என்ன செய்தார்? சொல்லுங்க, நிறைவேற்றினார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? என்ன அம்மா, என்ன பிரச்சனை? பாருங்க, தூக்கம் வருதா? எங்க வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? பாருங்க, அங்கே யாரோ வந்து அங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த கேமராவை திருப்பி பிடிச்சா என்ன, யார் இந்த மாதிரி இந்த குலப்படி பண்ணுற கேஸ்ன்னு பார்த்துக்கலாம். என்ன அப்போ வசனத்தில் தாகம் இருந்தால் அங்கங்கே பார்ப்போமா? இங்கேயா சொன்னேன் இடி விழுந்தாலும் என்ன செய்யக்கூடாது? இங்கே சொல்லியோ? அங்கே ஒரு சபையில் சொன்னேன், இடி விழுந்தாலும் திரும்பக்கூடாது. இடி விழுந்தாலும் திரும்பக்கூடாது. இது இடி இல்லை, யாரோ வந்தால் திரும்புது. அப்போ பேய் அங்கே பெருசாக ட்ரெஸ் பண்ணிட்டு அற்புதம் செய்கிறன்னு வந்து அதையும் பார்க்கும். பார்வை நமக்கு இப்போ எதை குறித்து பார்த்துக்கிடுவோம்? இங்கே பாருங்கள், உயிர்த்தெழுதல்ன்றதை விட இயேசுவை பார் என்பதுதான் முக்கிய செய்தி இது. ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை பார்க்கணும், அவங்கவுங்கள பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. நேர இயேசுவை பாருங்க, அப்பதான் ஜெயம் கிடைக்கும். ஏன்னா நாம ஒரு நாள் மரிக்க போறோம். மரிச்சா நம்ம உயிர் தெழுவோமா? அதுதான் இப்ப முக்கியமானது. இயேசு உயிர் தெழுந்தார். அது நீங்க நம்பினா என்ன, நம்பாட்டி என்ன, சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, நடந்த சம்பவம். அப்படித்தானே? இதுல ஒரு சந்தேகமே கிடையாது. இயேசு உயிர் தெழுந்தார். நம்ம சொன்னாலும் சரி சொல்லாட்டிலும் சரி உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியமான என்னது விஷயம், முக்கியமான காரியம். நம்ம என்ன செய்யணும்? அதான் நம்ம படிக்கக்கூடிய பாடம். ஆமென். அப்படின்னா நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? இயேசுவை பார்க்கணும். எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு அடிக்கப்பட்டார். 7 வார்த்தையை நம்ம கேட்டோம். என்ன 7 வார்த்தையில வித்தியாசமா நாம் அதை பார்த்தோம். புரியுதா? அப்ப மரித்தார் அப்படின்னா நாங்களும் ஒரு நாள் மரிக்க போறோம். இதை நம்ம பார்க்கணும். அப்புறம் மரிச்சிட்டு அப்படியே மூடி அப்படியே போக வேண்டியதுதானே? இல்லை. சரி, இந்த வசனத்தை பாருங்க. ரோமர் 6 ஸ்தோத்திரம். மிக அருமையான வசனம் சொல்லுகிறது. நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 6வது அதிகாரத்திலே 5. அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப நாம இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார் என்றது இல்ல கதை. நாங்களும் மரிக்கணும், நாங்களும் உயிர்த்தெழணும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இது இன்னைக்கு உலகத்துக்கு இந்த சத்தியம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சும்மா ஏதோ போனாங்களா, பாட்டு படிச்சாங்களா, ஒரு இது நடந்துச்சா, அப்புறம் வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, குடிச்சாங்களா, வெறிச்சு. இன்னைக்கு குடிவெறியெல்லாம் நடக்கும் இன்னைக்கு. அப்ப நாம எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்? நாம் எதுக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிறோம்? நாம் எதற்கு பைபிளை வைத்திருக்கிறோம்?
இங்க கவனிங்க இந்த வசனம், திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் அப்ப இணைக்கப்பட்டவர்களானால் நாம என்ன செய்யப்படணும்? இயேசு மரித்தார், அப்ப நாங்களும் அவருடைய மரணத்துக்குள்ள இணைக்கப்படணும். அடுத்து இயேசு உயிர்த்தார், நாங்களும் இயேசுவின் உயிர்த்தெழுதல இணைக்கப்படணும். இதுதான் ஈஸ்டர். சும்மா பாரம்பரியமா சபையில வந்து உட்கார்ந்துட்டு போறல ஒண்ணுமே கிடையாது. நம்ம சபை பாரம்பரிய சபையிலேயே சத்தியம் பேசுற சபை. ஆமென். எத்தனை புரியுது? ஏன்னா சில பேருக்கு பிரியமே இல்லை இந்த செய்தி இல்லை. நம்ம பாரம்பரியத்தை பேசிட்டு முடிச்சிருங்கயா போயிடும்னு நினைக்கிறீங்க. அப்படிங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. தெளிவாக தான் இருக்கிறீங்க என்ன? இப்போ கவனிங்க, இயேசு மரித்தார், சரி, நாங்களும் மரிக்க போகிறோம். என்னது? இயேசு உயிர்த்தால், சரி, நம்ம என்ன செய்யணும்? நம்ம உயிரோடு எழும்பணும். அல்லேலூயா. அந்த மாதிரியைத்தான் தேவன் என்ன செய்தார்? வைத்து போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்ப ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வதில்லை, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப இயேசு பிறந்தார், முடிவு பரியந்தமும் முடித்தார். என்னத்தை முடிச்சார்? பிதாவின் சித்தத்தை முடித்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மரித்தார், இப்பொழுது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இது நமக்கு ஒரு மாதிரி, ஒரு மாடல். இப்ப இதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாட்டு மட்டும் படிச்சுட்டு போறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இதைத்தான் நம்ம பின்பற்ற வேணும். சரி, இதை பின்பற்றுவதற்கு நம்ம சாகு வரைக்கும், எப்படி இயேசு சாகு வரைக்கும் பிதாவுக்கு உண்மையா இருந்தாரோ அதுபோல நாங்களும் என்ன செய்யணும் சொல்லுங்க. வாயத்தின்னு சொல்லுங்க. என்ன தூங்குறீங்க? இன்னமா 6 மணிக்கு தானே வந்தீங்க. அங்கே வேற கோயிலெலாம் பாருங்க, நைட்டு 1 மணிலேருந்து அவங்க இது மணிக்கு, இது 6 மணிக்கு தூங்கி வந்துட்டு இப்போ தூங்குது பாரு. பார்த்தா தூங்க மூஞ்சா இருக்கு. கொஞ்சம் விடியட்டுமே. அது விடிஞ்சு இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க. கொஞ்சம் மூஞ்சி விடியட்டும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. அதனால பிரியமானவர்களே, இயேசு உடைய மரணத்தோடு நாம் இணைக்கப்படணும். அடுத்து இயேசுவின் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படணும். நம்ம கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து பிதாவும் வேணாம், இயேசு வேணாம், இதை பார்த்துக்குவோம், அப்புறம் பார்ப்போம். இது நம்ம பாடு, நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும்? நம்ம துன்மை யாருக்கு தெரியும்? நம்முடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? அப்படியே சோர்ந்து போகிறோம். இருக்கா இல்லையா? இது வருஷமாக செய்கிறோம். கிறிஸ்துமஸ் ஆராணியில் நல்லா கொண்டாடுறோம். அடுத்து என்னது, பெரிய வழியில் என்ன செய்கிறோம்? அதையும் நாம் ஆசரிக்கிறோம். உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறோம். ஆனால் இப்போ நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? நாளைக்கு முடிஞ்சது கதை. ஹலோ, நாளைக்கு உயிர்த்தெழுதலும் இல்லை, கிறிஸ்துமஸும் இல்லை, பெரிய வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம பாடுதான். என்ன? நம்ம வழி தான். நம்ம வழி தனி வழி. இதுக்கா இந்த இடத்துல நம்ம கூடி வந்தோம்? ஒரு நோக்கம் இருக்குங்க. ஆமே, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு கொள்கை இருக்குங்க. அல்லேலூயா. அந்த கொள்கையை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகேயா? சரி, வாசிப்போம். நாம மரண பரியந்தமும் உண்மையா இருக்கணும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது. அப்படித்தானே? நீ மரண பரியந்தமும் உண்மையா இருன்னு சொல்லுது. அப்படித்தானே? அப்ப நானும் நீங்களும் இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்க்கணும்? மரண பரியந்தமும் உண்மையா இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஒப்பு கொடுக்கும் போது நம்ம நிறைய ஒப்பு கொடுக்கிறோம், பிரசங்கம் கேட்கும் போது நிறைய ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா தொடர்ச்சியா நம்ம என்ன செய்ய முடியல? கர்த்தருக்காக அவருடைய சித்தத்தை செய்ய முடியல. அது ஒரு தடுமாற்றமா இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப கடைசி பரியந்தம், முடிய பரியந்தமும் இயேசு உண்மையா இருந்த போல இயேசுவை பின்பற்றின சீசனும் முடிவு பரியந்தம் உண்மையா இருந்ததை குறித்து நாம் பார்த்து நாம் ஒப்பு கொடுக்க போறோம். கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துல 55ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இந்த வசனம் எதை, இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியும். இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்தது? ஸ்தேவானை இப்பொழுது என்ன செய்யறாங்க? பொய் குற்றச்சாட்டுக்கு போட்டு இப்பொழுது கொலை செய்ய போகிறாங்க. இப்ப சாக போகிறேன்னு கொஞ்ச நேரத்தில் ஸ்தேவான் என்ன செய்ய போறாரு சொல்லுங்க? சாக போறார். சரிதானே? சாக போற நேரத்தில் இங்கே யாரை பார்த்தார் என்று காண்கிறீர்கள்? கவனமெல்லாம் எங்கேயோ போகுது. நீ பாருங்க, கவனமெல்லாம் எங்கேயோ போகுது. கொஞ்சம் கவனிங்க. இந்த வசனத்தின்படி ஸ்தேவான்
யாருக்கு முன்னுக்கு நிற்கிறது? ஸ்தேவானுக்கு முன்னுக்கு யார் நிற்கிறது? பேசுங்க, சீக்கிரம் முடிக்க போகிறேன், இந்த அடுத்து போகணும். ஸ்தேவானுக்கு முன்னுக்கு நிற்கிற யார்? இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்தேவானுக்கு முன்னுக்கு நிற்கிறது யாரு? தம்பிமார் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஜனங்கள் நிற்கிறாங்க. ஜனங்கள் என்ன மாலை பொன்னாடையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? அல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களா? என்னத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? பேசுங்க. கல்லை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஸ்தேவான் என்னத்தை பார்க்கிறாரு? முன்னுக்கு என்ன இருக்கு? எதுக்கு இப்ப என்ன செய்ய போறாங்க? அவ்வளவு பேரும் சேர்ந்து கல்லெறிஞ்சா உயிரோடு இருக்க முடியுமா? ஆனா ஸ்தேவான் கல்லையும் பார்க்கல, முன்னுக்கு நிற்கிற ஜனங்களையும் பார்க்கல, தன்னை அழைத்த இயேசுவை பார்க்கிறார். ஆமென். தனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை பார்க்கிறார். தனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்ட உயிரோடு எழுந்த இயேசுவை பார்க்கிறார். அவர் உயிரோடு மட்டும் எழும்பல. இந்த சம்பவத்தை எடுத்து வாசிங்க, கீழே வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினர் வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராய் இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். கல்லையும் பார்க்கக்கூடாது, கல்லை எறிகிறவனையும் பார்க்கக்கூடாது. அப்படின்னா என்ன நீங்க பார்க்குறீங்க? இந்த உலகத்தை நீங்க பார்க்கக்கூடாது. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனா இருக்கிறான். உலகமும் வேணும், இயேசுவும் வேணும் என்று வாழ்கிற வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கிடையாது. கவனிக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேர் உலகமும் வேணும் இயேசுவும் வேணும்னு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு புதுசாக ஆவியான உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த பழசையே பேசிக்கொண்டு இருக்காம, அரைச்ச மாவே அரைக்காம, என்ன புதுசாக மாவை என்ன செய்வோம்? அரைப்பமே. சரி, இப்போ ஸ்தேவானை பாருங்க. ஸ்தேவான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்கள் யாரு? அது சொல்லக்கூட கொஞ்சம் வாய் வர மாட்டேங்குது. நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை. ஸ்தேவான் இப்பொழுது என்ன செய்ய போறார்? சாக போறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்களும் மரிக்கின்ற பொழுது, நீங்களும் மரண பரியந்தமும் யாருக்காக இருக்கணும்? யாரை பார்க்கணும்? நம்ம உலகத்தை பார்த்தோம், நம்முடைய மரணம் தோல்வியில முடியும். கவனிக்கிறீங்களா? ஆனா இயேசுவை பார்த்தா மட்டும்தான் மரணம் என்ன செய்யும்? வெற்றியில முடியும். மரணத்துக்கு பின்புதான் வாழ்வே தொடருது. நல்ல கவனிக்கிறீங்களா? மரணம் ஒரு முடிவு கிடையாது. மரணத்தோட சரித்திரம் முடிந்தது என்று இல்லை. இயேசு மரித்தார், சரித்திரம் முடியவில்லை. இப்பதான் சரித்திரம் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? இயேசு என்ன செய்தார்? உயிரோடு எழும்புகிறார். உயிரோடு எழுந்தவர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. அவர் சீசர்களுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம், சீசர்களுக்கு தரிசனமானார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம், அதை குறித்து தெளிவாய் நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:15-4. பாருங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 12 தரிசனமானார். அதன் பின்பு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திர நித்திரை அடைந்தார்கள். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு யாருக்கும் தெரியாம போகல. என்ன செய்தார்? தரிசனமானார். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல தரிசனம். கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேல அவர் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். கவனிக்கிறீங்களா? தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். ஆகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஒரு மரித்த தேவன் அல்ல, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். மரித்தேன், இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிற இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அப்ப மரித்த இயேசுவை நாம் ஆராதிக்கவில்லை, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆகவே மரணத்திலே நாமும் இணைக்கப்படுவோமானால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க பிரியமான தேவஜனமே, மரண பரியந்தம் உண்மையாக இருக்க உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேணும், நம்மை ஒப்புக் கொடுக்க வேணும். ஏதோ ஒரு வாரம் உற்சாகமாய் ஆராதித்து விட்டு அடுத்த வாரம் ஊர் உலகத்தை பார்க்கறதுனால தான் நீங்க சோர்ந்து போறீங்க. இந்த ஸ்தேவான், அதான் ஸ்தேவானை இன்னைக்கு ஆவியானவர் சொல்லித்தராரு. ஸ்தேவான் யாரையும் பார்க்கல,
அவர் என்ன சொல்றாரு? சாக போனதுல 55 வசனத்தை பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், ஹல்லேலூயா, வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கணும் பிரியமான தேவஜனமே. அவை நீங்கள் ஆரம்பித்த அந்த ஓட்டத்தை சரியாய் முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, சரியாய் முடிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான சாட்சி. மரிக்கும் மரியந்தும் நாம் இயேசுவுக்கு சாட்சி பகர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்ன என்ன செய்யணும்? இயேசுவை பார்த்தா மட்டும்தான் சாத்தியப்படும். உலகத்தை பார்த்தோம், பிரச்சனையை பார்த்தோம், தோல்வியை பார்த்தோம், கஷ்டத்தை பார்த்தோம், வியாதியை பார்த்தோம், தூற்றுகிற பார்த்தோம், பகுடி பரியாசம் பண்றதை பார்த்தோம்னு சொன்னா ஒரு நாள் இயேசுவை பின்தொடர முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த நாளிலே நாம் என்னத்தை பார்க்கிற உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை? இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென். இயேசுவை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நன்றி ஆவியானவரே. மத்தேயு 14 அதிகாரம் 25 வசனம். மத்தேயு 14:25. அவர்களிடத்தில் வந்தார். பாருங்க, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி சரி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். சரி, முதலாவது இங்க பாருங்க, இங்க உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்னது என்ன? தேவதூதன் சொன்னது, அங்க போய் கல்லறைகிட்ட போனவங்களுக்கு என்ன சொன்னாங்க? என் தேவதூதன் என்ன சொன்னது? பயப்படாதீங்க. இப்ப கூட இயேசு என்ன சொல்றாரு? பயப்படாங்க. 365 தடவை வேதாகமத்தில் பயப்படான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்ன நாம் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா பயப்படக்கூடாது. வார்த்தையை நாம் நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பம் வந்தா என்ன, துயரம் வந்தா என்ன, பிரச்சனை வந்தா என்ன, தோல்வி வந்தா என்ன, இல்லாமையா இருந்தா என்ன, வறுமை இருந்தா என்ன, எது இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லி இயேசுவை மட்டும் பார்த்தோம்னா நம்ம கடந்து போயிடலாம். ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்முடைய பிரச்சனையை பார்க்கிறோம், குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை பார்க்கிறோம், ஊரில் பார்க்கிறோம், அவரை பார்க்கிறோம், இவரை பார்க்கிறோம். இவெல்லாம் பார்க்கறதுனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். கவனிக்கிறீங்களா? இயேசு என்ன செய்கிறாரு? பயப்படாதீங்க. சரி, இப்போ பேதுரு இயேசுவை பார்க்குறாரு. நான் ஏற்கனவே சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. அடுத்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். எப்படி இந்த துணி வந்தது? கடல்ல நடக்கிறதுக்கு எப்படி இந்த பெலன் வந்தது? அப்ப நீங்க இந்த கடலை போன்ற இருக்க இந்த உலகத்துல, கொந்தளிக்கின்ற இந்த உலகத்துல, அலைகள் அலைமோதுகின்ற இந்த உலகத்துல, நம்மை அப்படியே மூழ்கடிக்கின்ற உலகத்தில், நம்மை துன்பப்படுத்துகின்ற உலகத்தில், நம்மை காயப்படுத்துகின்ற உலகத்தில், நம்மை கஷ்டப்படுத்துகின்ற உலகத்தில் எப்படி நாம தொடர்ந்து நடக்கலாம் என்றால் இயேசுவை பார்த்தால் மட்டும்தான். ஆமென். அவரை பார்த்தால் மட்டும்தான் போக முடியும். ஆகவே இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஏதோ இங்கே பாதி அங்க பாதின்னு இருக்கக்கூடாது. உலகம் பாதி இயேசு பாதின்னு இருக்கக்கூடாது. சபை வாழ்க்கை பாதி வெளி வாழ்க்கை பாதின்னு இருக்கக்கூடாது. முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமான. அப்பொழுதுதான் ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் இல்லை, செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆமென், ஆமென். ஸ்தேவானை போல நம்ம கடைசி நேரத்தில் நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்கணுமே. இது என்னடா நல்ல நாளில் சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? சாவுக்கு பிறகுதான் இப்போ உயிர்த்தெழுதப்பட்டிருக்கு. என்ன சும்மா நல்ல ஏதோ நல்ல சந்தோஷமாக வந்துட்டு போகலான்னு பார்த்தா சாவை பற்றியே பயங்காட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன, நீங்கள் விரும்பினானே விரும்பாட்டினே ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். அவ சாகிற நேரம். நேற்று கூட அந்த வெள்ளிக்கிழமை கடைசி வார்த்தை என்ன பார்த்தோம்? ஆவியை. இப்போ ஸ்தேவான் என்ன பண்ணுறாரு? எங்கே ஒப்பு கொடுக்குறாரு? அப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அந்த விசுவாச ஜீவன் ஆரம்பிச்சது பெரிய விஷயம் இல்லை. என்ன செய்யணும்? முடிக்கணும், ஓடி முடிக்கணும். ஒரு ஓட்ட போட்டியில்
தம்பிமார் கவனிக்கிறீங்களா? ஒரு ஓட்ட போட்டியில் ஸ்டார்ட்ல வேகமாக ஓடுறது ஒரு முக்கியம் இல்லை, கவனிக்கிறீங்களா? ஆனா முற்று பெறுறது, முடிவு பெறுறது, ஜெயம் பெறுறது முக்கியம். ஹல்லேலூயா. அப்படி நாம ஜெயம் பெற நம்ம ஒப்பு கொடுக்கணும் என்றால் இயேசுவையே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை பார்த்தால் மட்டும்தான் நாங்கள் ஓட்டத்தை ஓட முடியும். ஆமென். ஓட்டத்தை ஓட முடியும். வாசிங்கள் 34ஆம் சங்கீதம் 5வது வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய முகம் ஏன் வெட்கப்பட்டு போகுது? அடிக்கடி நாம் இயேசுவை பார்க்கறது இல்லை, உலகத்தை பார்க்கிறோம், உலக மனுஷரை பார்க்கிறோம், துன்மார்க்கனை பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கிறோம், துன்மார்க்கனுடைய உறவு வச்சுக்கொள்றோம், துன்மார்க்கனை போய் உட்கார்ந்துக்கிறோம், இங்கே வந்து பரிசுத்த கூட்டத்திலே வந்து உட்கார்ந்துக்கொள்றோம். இப்படி டபுள் ஆக்ட், இரட்டை வேடம் இருந்தால் ஒரு நாள் நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவின் கரத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து நாம பரலோக ராஜ்யத்திலே நாம் உட்கார முடியாது. பிரியமான தேவச்சனமே, அல்லேலூயா. அப்படின்னா நாம ஒப்பு கொடுக்கணும், இயேசுதான் எனக்கு என்னது ஜீவன். ஹல்லேலூயா. என் சுவாசம் முடியும் வரை பாடினமே, என் உயிர் உள்ளவரை, ஆயுள் உள்ளவரை அவரையே நான் என்ன செய்வேன்? ஆராதிப்பேன், அவரையே நம்புவேன். அல்லேலூயா. அவருக்காகவே வாழ்வேன். எனக்கு கல்லெறியட்டும், எனக்கு துன்பம் வரட்டும், துயரம் வரட்டும், என்ன வரட்டும், எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. என்னை நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்ற ஒரு நிச்சயம் இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவை. பிரியமான தேவச்சனமே, ஆகவே இந்த ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுவோடு மரணத்திலும் இணைக்கப்படணும், அப்புறம் உயிர்த்தெழுதலும் இணைக்கப்படணும். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தால் என்று மட்டுமல்ல, நாங்களும் உயிர்த்தெழணும். ஹல்லேலூயா. நாமும் அடக்கம் செய்யப்பட்டு நாமளும் உயிர்த்தெழணும். ஒருவேளை ஜீவனோடு இருக்கும்போது இயேசு வந்தால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுடைய அவருடைய சமூகத்துக்கு போகணும். ஒருவேளை மரித்திருந்தா, பிரேத குழியில் இருக்கிற நாம் ஒருவேளை மரித்திருந்தா, அந்த சரீரம் புதிய ஒரு மேனியோடு கூட, புதிய ஒரு சரீரத்தை கூட இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றாரோ, அப்படி நானும் நீங்களும் தேவ ஜனங்கள் உயிர்த்தெழுந்து பரமேறி செல்வது தான் இதனுடைய முக்கியமான இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தி. பிரியமான தேவச்சனமே, ஏதோ ஒரு பாரம்பரியாய் ஒன்று சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கல, எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அவ இன்றைக்கு என்ன அவங்களோட ஆண்டவர் பேசுகிறார்? இயேசுவை மட்டும் பாருங்க, அவர் மரணத்தை பாருங்கள், ஆமென், அவருடைய உயிர்த்தெழுதலை பாருங்கள். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்திலே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், 11வது வசனத்தை வாசியுங்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். உயிர்த்தெழுந்த பிறகும் சரித்திரம் முடியல. உயிர்த்தெழுந்துட்டான்னு பேசாம நிக்க கூடாது. உயிர்த்தெழுந்தவர் எங்க போனாரு? பேசுங்க எல்லாரும். வானத்துக்கு போய் என்ன பண்றாரு? திரும்ப வந்து பிறக்க போறாரா? திரும்ப வந்து மரிக்க போறாரா? திரும்ப வந்து உயிரோட எழும்ப போறாரா? வானத்துக்கு போனவர் திரும்ப என்ன செய்யறாரு? வாராரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம இஷ்டம் போல வாழ்றதா? நம்ம விருப்பத்தை நிறைவேற்றதா? துன்மார்க்கனுடைய சேர்ந்து கொள்றதா? இந்த உலகத்தை சிநேகிக்கிறதா? சொல்லுங்க, எது? நாம என்ன செய்யணும்? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டால் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. மரணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் தான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட முடியும். சரிதானே? அப்போ உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவருடைய வருகையிலே நாம் இணைக்கப்படுவோம். ஆமென். அவருடைய வருகையிலே இணைக்கப்படும். சரி, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். Thank you Jesus. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நாம் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? இப்ப மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து கதை முடியல, வானத்துக்கு போனார், திரும்பவும் வரப்போறார்.
ஆமென். இப்போ நாம் எதை பார்க்கறது? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறீங்க, சரிதானே? இப்போ ஒரு ஊருக்கு போகணும், பஸ்ஸு நிற்கிறீங்க. பஸ் என்ன செஞ்சது? போயிருச்சு. கையை காட்டினீங்க, பஸ் போயிருச்சு, சரிதானே? இப்போ போன பஸ்ஸு கையை காட்டிக்கிட்டு நிற்கலாமா? ஏன்? அது ரிவேர்ஸில் வந்து உங்களை ஏற்றுமா? அப்போ இனி என்ன செய்யணும்? அடுத்த பஸ்ஸுக்கு எதிர்பார்த்து நிற்கணும். மரித்தார் எந்த காலம்? உயிர்த்தெழுந்தார் எந்த காலம்? இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. கடந்த காலம். மரித்தார் கடந்த காலம். அடுத்து உயிர்த்தார் என்ன காலம்? மீண்டும் வரப்போறார் என்ன காலம்? அப்ப எது வேணும்? எந்த காலம்? பஸ் போயிருச்சு, அந்த போன பஸ்ஸை கை காட்டிட்டு நிற்கலாமா? இப்போ என்ன செய்யணும்? வார பஸ்ஸை கை காட்டுங்கப்பா. இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது தெரியுமா? போன பஸ்ஸை கையை காட்டிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு பண்டிகை பண்டிகைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இயேசு வரப்போறாரு, அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. என்ன இப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசு மரித்தார் உண்மை, இயேசு உயிர்த்தார் உண்மை. இதை பார்த்துட்டு கதையாக கதைச்சிட்டு அப்படியே போகிறதா? இல்லை. அப்போஸ்தலர் நம்முடைய 1:18 என்ன பார்த்தீங்க? 1:11 என்ன பார்த்தீங்க? கலிலேயாக மனுஷரே ஏன் வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? முடிஞ்சு போன கதை ஐயா, அது கடந்த கால கதை ஐயா. இப்போ எதிர்காலம் ஒன்று இருக்கையா. எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மனுஷகுமாரன் இப்ப இதை பாருங்க. அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. எதை? இப்ப என்னத்தை எதிர்பாருங்க? கடைசி என்ன முடிச்சிங்க? இப்ப கடைசி வசனம் என்ன? சமாதானத்தின் தேவன். அந்த பாரு வானத்தை, வானம் போய் இப்ப பூமி வந்துருச்சு. சொன்னதே சொல்லிட்டு கிளிப்புள்ள மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கல, மாறணும். ஆமென். சரி, அடுத்து என்ன கடைசி வாச்சோம்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும். அப்ப நமக்கு பரிசுத்தம் தேவை. ஆமென். அப்ப சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. இதைத்தான் ஸ்தேவான் செய்தார். ஓட்டத்தை ஆரம்பித்தார், ஓட்டத்தை முடித்தார். அவர் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைத்திருக்கிறார். இப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் இயேசுவானவர் ஸ்தேவானை வரவேற்று பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அது நமக்கு முன்மாதிரியா இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை நாங்களும் ஏதோ சடங்காச்சாரமாய் இதை செய்யாதபடிக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் சித்தமானால் மறுபடியும் சந்திப்போம். சந்திக்க வரையும் கிருபை தாங்கட்டும். எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஐயாவுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.